அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி, அவருடைய சிறந்த பண்பு நலன்களை பற்றி, நடிகர் பிரபு அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி பற்றியும் அதில் அவர் சொல்லியிருக்கின்ற செய்திகளை பற்றியும் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய முதல் பாடலை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடிகர் பிரபுவின் பேட்டி ஒன்றை நான் பார்த்தேன். அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பற்றி சுவாரஸ்யமான பல விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தார் பிரபு. அடிமை பெண் படம் வந்த சமயத்தில் சிவாஜியும் பிரபுவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிரபு ஆடியோ பிளேயரை ஓட விட்டுருக்கிறாரு. 1000 நிலவே வா என்ற பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த பாட்டை கேட்குறாரு சிவாஜி கணேசன். பாடலை கேட்க கேட்க சிவாஜியினுடைய முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்து போகிறது. பக்கத்தில் இருந்த பிரபு இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் சிவாஜி பிரபுக்கிட்ட, பிரபு இன்னொரு முறை அந்த பாட்டை போடு அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் பாடலை போடுறார் பிரபு. கண்களை மூடி தலையை ஆட்டி ரசித்து கேட்குறாரு சிவாஜி கணேசன். பாட்டு முடியுது. பிரபு, என்னப்பா இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ண அப்படிங்கிறாரு. மீண்டும் 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 போட்டுக்கிட்டே இருக்கிறாரு பிரபு. அந்த பேட்டியில் பிரபு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, மொத்தம் 50 தடவைக்கு மேலே 1000 நிலவே வா பாடலை ரசித்து கேட்டார் அப்பா. அதுக்கு பிறகு என்கிட்ட கேட்டார், இந்த பாட்டை பாடியது யாருப்பா என்று. பிரபு சொல்கிறாரு, புதுசாக எஸ்பி பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா, அவர் தான் இதை பாடியிருக்கிறார் அப்படின்னு பிரபு சொல்கிறாரு. சிவாஜி தலையை மேலும் கீழும் அசைச்சிக்கிட்டே, பிரபு என்னோட அடுத்த படத்தில் இந்த பையனை பாட வைக்கணும், வச்சுக்கிட்ட இது விஷயமா உடனே பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை தான் சிவாஜி கணேசன் விச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படித்தான் சிவாஜி கணேசன் நடித்த சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்தில் பொட்டு வைத்த முகமோ என்ற பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சிவாஜிக்காக பாடினார். இந்த செய்தியை அந்த பேட்டியில் சொன்ன பிரபு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். எஸ்பிபி அண்ணனை பொறுத்த வரைக்கும் நிறைவான குணங்கள் நிறைய அவர்கிட்ட உண்டு. பல தடவை நான் அதை பார்த்துருக்கிறேன். அவரை பாராட்டி நான் ஏதாவது பேச ஆரம்பித்தா என்னை தடுத்து நிறுத்திட்டு அவர் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்னை பாராட்டி பேச ஆரம்பிச்சிருவார். பிரபுவோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவென்று சொல்வதம்மா பாட்டை ராஜகுமாரன் படத்துக்காக நான் பாடியிருந்தேன். அந்த பாட்டுக்கு பிரமாதமான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தார் பிரபு. அதனால தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு என்று சொல்வாராம் எஸ்பிபி. இதை கேட்டவுடன் நெகிழ்ந்து போய் பேச்சு வராமல் நிற்பாராம் பிரபு. அதற்குள் எஸ்பிபி பக்கத்தில் இருப்பவர்களை நோக்கி, டூயட் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் பிரபு சாக்ஸோஃபோன் வாசிக்கிற அழகு இருக்கே, பியூட்டிஃபுல். இதை உண்மையாகவே கண்களை மூடி மெய் மறந்து சொல்வாராம் எஸ்பி பாலசுப்ரமணியம். இதையெல்லாம் அந்த பேட்டியில் சொன்ன பிரபு நெகிழ்ந்து போய் இப்படி சொல்கிறார், நாமும் கவனிக்காத, மற்றவர்களும் நம்மிடம் சொல்லாத எத்தனையோ சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் பெரிதாக பாராட்டுவார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதனால்தான் எல்லோரும் அவரை இன்னமும் அவங்க மனசில் வச்சு கொண்டாடுறாங்க. இப்படி சொல்லி அந்த பேட்டியை நிறைவு செய்தார் பிரபு. இதில் மிகப்பெரிய பாடம் ஒன்றும் ஒளிந்திருக்கிறது. மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் தேட ஆரம்பித்தால் நெகட்டிவான விஷயங்களை பற்றி நினைக்கக்கூட நமக்கு நேரம் இருக்காது என்பதுதான் அந்த பாடம். எஸ்பிபி நல்ல நல்ல பாடல்களை மட்டும் தந்துவிட்டு போகவில்லை, நல்ல நல்ல பாடங்களையும் கூட நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். கடந்த ஜூன் 4ஆம் தேதி அன்று பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள் விழா. அவரை மீண்டும் நினைவு கூறும் விதமாக இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பற்றியும் இந்த பாடலை பற்றியும் உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.